ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா சாரதி நெட்வொர்க். இந்த வீடியோவில் மகிழ்ச்சியின் ரகசியம், அதாவது சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் பற்றி பார்க்கலாம். மகிழ்ச்சி என்பது மனித வாழ்க்கையின் முக்கியமான நோக்கங்களில் ஒன்று. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறார்கள். ஆனால் மகிழ்ச்சியை எங்கிருந்து பெறுவது, அதை எப்படி சாதிக்கலாம் என்ற கேள்விகள் காலத்தால் கடந்தவை. இந்த கட்டுரையில் மகிழ்ச்சியின் உண்மை அர்த்தம், அதை அடைவதற்கான வழிகள் மற்றும் வாழ்க்கையின் பல பரிமாணங்களில் அதன் முக்கியத்துவம் பற்றி விரிவாக பார்ப்போம். This video is sponsored by BuyMode. அதாவது BuyMode என்பது உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான அத்தியாவசிய பொருட்களான ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் எசென்ஷியல், ரெடி டு குக், பர்சனல் கேர், ஹவுஸ்ஹோல்ட் நீட்ஸ், பேக்கரி, ஸ்நாக்ஸ், ஸோ இது மாதிரியான பொருட்களை வாங்குவதற்கு பயன்படும் ஒரு ஆப் ஆகும். ஸோ இந்த ஆப் பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான பொருட்களை உடனடியாக வாங்கிக் கொள்ளலாம். இந்த ஆப் பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேண்டும் என்றால் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன், அதில் போய் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். முதலாவதாக, மகிழ்ச்சி என்றால் என்ன? மகிழ்ச்சி என்பது ஒரு உணர்வாக மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை நிலையாக இருக்கலாம். சிலருக்கு அது பணம், புகழ், செல்வாக்கு, உடல் நலம், உறவுகள், சாதனை போன்றவையாக இருக்கலாம். ஆனால் இவை அனைத்தும் தற்காலிகமானவை. உண்மையான மகிழ்ச்சி என்பது மன அமைதியிலும் உள்ள கண்ணியத்திலும் துவங்குகிறது. அடுத்ததாக, மனநிலை மற்றும் மகிழ்ச்சி பற்றி காண்போம். மனது மகிழ்ச்சியின் ஆரம்ப புள்ளி. நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலை எப்படி இருந்தாலும் மனதை கட்டுப்படுத்தக்கூடியவர்தான் உண்மையில் மகிழ்ச்சியானவர். எதிர்மறை எண்ணங்களை மாற்றி நேர்மறையாக சிந்தித்து கற்றுக்கொள்வது மகிழ்ச்சிக்கான முதல் படியாகும். அடுத்ததாக, அனுபவிக்க தெரிந்து கொள். ஒரு பழைய கூறு உண்டு, மறைந்து விட்டதை நினைத்து வருந்தாதே, உனக்கு இருப்பதை அனுபவிக்க கற்றுக்கொள். மகிழ்ச்சி என்பது பெரும்பாலும் நமக்குள்ளேயே இருக்கிறது. ஒரு அற்புதமான காலை சூரிய உதயம், குழந்தையின் சிரிப்பு, ஒரு கோப்பை காபி போன்ற சாதாரணமான விஷயங்களிலே மகிழ்ச்சி இருப்பதை உணர்ந்தால் வாழ்க்கை இனிமையானதாக மாறும். பிறருக்கு உதவி செய்வதில் உன்னதமான மகிழ்ச்சி. நாம் ஒருவருக்கொருவர் உதவும் போது ஏற்படும் மகிழ்ச்சி தனிப்பட்ட வெற்றிகளில் ஏற்படும் மகிழ்ச்சியை விட ஆழமானது. பிறர் நலனுக்காக செயல்புரியும் மனநிலை நம்மை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும். ஒரு எளிய உதவி, ஒரு புன்னகை கூட மற்றவரை மகிழ்விக்க மட்டுமல்ல, நம்மையும் மகிழ்விக்கிறது. அடுத்ததாக, பொருளாதார நிலை மற்றும் மகிழ்ச்சி. பணம் முக்கியம்தான், ஆனால் அது எல்லாம் அல்ல. ஒரு ஆய்வின்படி அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகிவிட்ட பிறகு பணத்தின் அளவு அதிகமானதாக இருந்தாலும் அதனால் மகிழ்ச்சி அதிகமாகாது. பணத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். அது நம்முடைய நேரத்தை, உறவுகளை மற்றும் அனுபவங்களை மேம்படுத்துவதற்காக இருக்க வேண்டும். அடுத்ததாக, உறவுகள் மற்றும் சமூக உறவுகள். மனிதன் ஒரு சமூக வாழ்வாளர். உறவுகளிலே ஏற்படும் தொடர்புகள் மற்றும் பரஸ்பர அக்கறை நம் மகிழ்ச்சிக்கு முக்கியமாகும். குடும்பம், நண்பர்கள், பாசமுள்ள உறவுகள் ஆகியவை வாழ்க்கையை நிறைவாக்கும். இவர்களுடன் செலவிடும் நேரம், உண்மையான பந்தங்கள் நமக்கு நம்பிக்கையையும் உற்சாகமும் தரும். அடுத்ததாக, நன்றியுணர்வு மகிழ்ச்சியின் மூலக்கூறாக கருதப்படுகிறது. நமக்குள்ள நன்றியுணர்வும் மன அமைதிக்கும் நேரடி தொடர்பு உள்ளது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சிறு சிறு நன்மைகளை நினைத்து நன்றி கூறும் பழக்கம் மனதில் மகிழ்ச்சியை உருவாக்கும். இதை கிராட்டிடியூட் ஜர்னலிங் என்று சொல்வார்கள். தினசரி 3 நன்மைகளை எழுதுவது ஒரு சிறந்த வழி. உடல் நலம் மற்றும் மகிழ்ச்சி, இதை பற்றி காண்போம். ஒரு ஆரோக்கியமான உடல் மகிழ்ச்சியான மனதுக்கு அடித்தளம் போடுகிறது. ஒழுங்கான உணவு, தூக்கம், உடற்பயிற்சி போன்றவை மனநலத்தையும் உயர்த்தும். நடைப்பயிற்சி, யோகா, மெடிடேஷன் போன்றவை மனதை நிம்மதிக்குள் கொண்டு வர உதவுகின்றன. அடுத்ததாக, நம்மை நாமே ஒப்பிடும் பழக்கம். நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிடும் பழக்கம் நம்முடைய மகிழ்ச்சியை குறைக்கும். சமூக ஊடகங்கள் இன்று மகிழ்ச்சியை பாதிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மற்றவர்களின் வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை பார்த்து நாம் நம்மை குறைத்து கொள்வது தவறு. ஒவ்வொருவருக்கும் அவரவர் வாழ்க்கை பாதை தனித்துவமானது என்பதை உணர வேண்டும். அடுத்ததாக, மன்னிப்பு துயரத்தை குறைக்கும் சக்தியுடையது. மன்னிக்க தெரிந்தால் மனம் சுமைகளை இழந்துவிடும். கோபம், பழிவாங்கும் எண்ணம் ஆகியவை நம்மையே கடுமையாக்குகின்றன.
மன்னிப்பு என்பது பிறருக்காக அல்ல, நமக்காகவே. இது நம்மை பசுமையாக சாந்தியுடன் வாழ வைக்கும். அடுத்ததாக கால நிர்வாகம் மற்றும் வாழ்க்கை சமநிலை பற்றி காண்போம். வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையின் இடையிலான சமநிலை மகிழ்ச்சிக்கு அவசியம். அதிக வேலை, மன அழுத்தம், தொடர்ந்து ஓடும் வாழ்க்கை சந்தோஷத்தை குறைக்கும். திட்டமிட்ட வாழ்க்கை, நேர ஒதுக்கீடு, விருப்பங்களை பின்பற்றும் வழிமுறைகள் மகிழ்ச்சியை அதிகரிக்கும். கடைசி சிந்தனையை காண்போம். மகிழ்ச்சி என்பது ஒரு பயணம், இலக்கு அல்ல. அதற்காக வெளியில் தேவையில்லை. நம்மிடம் உள்ளது என்பதை உணர்த்திக் கொள்வதே போதுமானது. உள்ளத்திலிருந்து வரும் அமைதியும் அன்பும் மன அமைதியும் தான் உண்மையான மகிழ்ச்சி. மகிழ்ச்சிக்கு சாவி தானே நம்மிடம் உள்ளது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.